நெட்ஃப்ளிக்ஸ், நைக்கி, மெர்சிடிஸ் பென்ஸ் இந்த பேர்லாம் சொல்கிறப்ப வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அதோட லோகோ அண்ட் ஐடென்டிட்டி தான். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே அந்த பிராண்ட் ஸ்டோரியாக இருக்கட்டும், அதோட ப்ராடக்ட்ஸாக ஞாபகம் வரும். ஸோ இதுதான் ஒரு லோகோவோட ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்ம எந்த ஒரு பிராண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதோட மெயின் ஒரு அதோட சோல் வந்து அதோட லோகோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் அதோட இம்பார்ட்டன்ஸ். நம்ம வந்து ஆன் ஜென்ரல் பேசிஸ் ஒரு பிஸ்னஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து எனக்கு சிம்பிளாக ஒரு லோகோ போதும், இல்லை வந்து சீப்பாக ஒரு லோகோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். பட் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. பட் டெஃபினெட்லி இந்த எம்என்சிஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீசெண்ட்லி பெப்சி வந்து அதோட லோகோ ஆல்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைட் பிராண்டிங்க்கு வந்து அவங்க அது சேஞ்சஸ்க்காகவே அவங்க ஸ்பெண்ட் பண்ணது வந்து க்ளோஸ் டு $1 million. அண்ட் ஆசென்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஸ்பெண்ட் க்ளோஸ் டு $100 million. அண்ட் அந்த குளோபல் எனர்ஜி ஜெயிண்ட் பிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஸ்பெண்ட் க்ளோஸ் டு $211 million பண்ணியிருக்காங்க. ஏன்னா தே நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அந்த லோகோ ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி. ஏன்னா அது வந்து பல இடங்களில் வந்து அதுதான் வந்து தேர் ஃப்ரண்ட் ஃபேஸாக இருக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட அந்த லோகோஸோட எல்லாமே நம்ம வந்து ஒரே டைப்பாக பார்க்குறோம். பட் அதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் காமன்லி யூஸ்டு ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் லோகோ டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர் மார்க். ஸோ லெட்டர் மார்க் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து HBO, நாசா ஆர் IBM இதெல்லாம் வந்து லெட்டர் மார்க் லோகோ டைப்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களது வந்து ஒரு பிராண்ட் நேம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் பாக்ஸ் ஆஃபீஸ் அதை வந்து ஷார்ட் பண்ணி HBO, ஸோ தட் இட்ஸ் ஈஸி ஃபார் ஒரு கன்சியூமருக்கு ரீகால்க்கு வந்து ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அண்ட் லோகோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து லெட்டர் மார்க் டைப். ரெண்டாவது வந்து வேர்ட் மார்க் டைப். வேர்ட் மார்க் டைப் ஆஃப் லோகோஸ் பார்த்தீங்கன்னா கூகுள், வீசா இல்லைனா வந்து கோகோகோலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிராண்ட் நேமை வந்து அப்படியே ஒரு வேர்ட் ஃபார்மேட்லேயே ஒரு மைனர் ஆல்ட்ரேஷன்ஸ் ஒரு டிசைன் ஆஸ்தட்டிக்ஸோட அவங்க ஒரு லோகோவாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து வேர்ட் மார்க் டைப்ஸ் இருக்கும். இது யாருக்குன்னா ஒரு மாதிரி குளோபல் கம்பெனிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்ட் அண்ட் லோகோ வந்து வெரி சிமிலராக இருக்கிறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி டைப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் நிறைய இந்த ரீச் அண்ட் ரீகால் இதுலேயும் நல்லா இருக்கும். அண்ட் மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா பிக்டோரியல் மார்க். எக்ஸாம்பிள் வந்து இதில் கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள், நைக்கியோட ஸ்வூஷ், இல்லை அந்த பென்ஸோட அதோட அந்த 3 lines இருக்கிற சிம்பிள், ட்ரையாங்கிள் சிம்பிள் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, 3 arrows சிம்பிள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக்டோரியல் மார்க். இது எங்கே யூஸ் ஆகும்னா வேற வந்து அந்த பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட லோகோ வந்து அவங்க ப்ராடக்ட்டில் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணணும், அதிக பிளேஸ்மெண்ட் பண்ணணுங்கிறப்ப வந்து இந்த மாதிரி லோகோ டைப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள். ஏன்னா ஷார்ட் ஸ்பேஸ் தான் எடுக்கும், பட் இட் வில் ஆல்சோ கன்வே தேர் பிராண்ட் ஆன் த ப்ராடக்ட் லெவல். ஸோ இது வந்து பிக்டோரியல் டைப் ஆஃப் லோகோஸ் போகிறதுக்கான ரீசன். அடுத்து வந்து அப்ஸ்ட்ராக்ட் லோகோ டைப்ஸ். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் லோகோ டைப்ஸ் பார்த்தீங்கன்னா யார் ஃபாலோ பண்ணுறான்னா டொயோட்டா, பெப்சி அண்ட் அடிடாஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் லோகோ டைப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஜாமெட்ரிக்கல் எலிமெண்ட்ஸ் உள்ளே இருக்குது. ஒரு லைன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜாமெட்ரிக்கல் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், இதை பேஸ் பண்ணி ஒரு லோகோவில் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்னென்னா வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து உள்ள அவங்களால கன்வே பண்ண முடியும். இதில் அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுனால இது ஈஸியாக வந்து அவங்களுக்கு லைசன்சிங், ட்ரேட்மார்க் இதெல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டாக வேணுங்கிறவங்க பிராண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி போகிறது வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் லோகோ டைப்ஸ் தான். அடுத்து பார்க்க போகிறது வந்து மேஸ்காட் லோகோ டைப்ஸ். ஸோ இது வந்து யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் KFC வந்து தே யூஸ் கலோனல் சாண்டர்ஸ் ஆஸ் தேர் மேஸ்காட். அண்ட் மிஷிலன் வந்து தே யூஸ் பிபெண்டம் ஆஸ் இட்ஸ் மேஸ்காட். ஸோ இதில் எங்கன்னா வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கு வந்து லாட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் தேவைப்படுது, லாட் ஆஃப் ரிலேட்டபிலிட்டி தேவைப்படுது ஃப்ரம் த யூசர்ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி மேஸ்காட் லோகோ டைப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதனால் நிறைய வந்து ஒரு ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணலாம், நிறைய வந்து ஒரு கேம்பெயின்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எம்ப்ளம் லோகோ ஸ்டைல். ஸோ இது யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டார்பக்ஸ் வந்து தே யூஸ் அவங்களோட லோகோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அன் எம்ப்ளம். ஹார்லி டேவிட்சன் ஆர் BMW ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளம் லோகோ டைப் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து யாருக்கு அப்படின்னா இஃப் எனி பிராண்ட் ஹூ வாண்ட்ஸ் டு ஷோகேஸ் அண்ட் அத்தாரிட்டி ஆர் ஸ்டேட்டஸ் மாதிரி அவங்க காமிச்சிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த எம்ப்ளம் லோகோ டைப் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் காமன்லி யூஸ்டு லோகோ டைப்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிராண்டுக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து லோகோ டிசைன் பண்ணுறப்பையோ இல்லை ரீபிராண்டிங் பண்ணுறப்பையோ உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு லோகோன்னு கேட்காம எந்த மாதிரியான லோகோ உங்களுக்கு வேணுமோ இன்னும் டீட்டெயில்டாக கேட்டிங்கன்னா உங்கள் பிராண்டுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.